வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 22 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூவை இப்ப நம்ம பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதியும் ராஜாவும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவை மீட் பண்றாங்க. ரேவதியோட ஃப்ரெண்டு தான் திவ்யா. அப்ப திவ்யா சொல்றாங்க, ரேவதி, ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்னை பார்த்திருக்கேன், அதனால நம்ம ஒரு பார்ட்டி கொண்டாடலாம். ஏன்னா காலேஜ்ல பார்த்தது, அதுக்கப்புறம் நான் இப்பதான் பாக்குறேன். அதோட நீ காதலிச்சு வேற கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ற. சோ உன்னோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கணும். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அதுக்கு என்ன திவ்யா, தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ரேவதி இப்படி சொல்றதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாரு. ரேவதி எதுக்காக காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு போய் சொல்றா அப்படின்னு. அப்ப திவ்யா சொல்றாங்க, சரி ரேவதி, நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் கார்த்தி நேரா ரேவதிய சந்தேக கண்ணோட பார்க்க, அப்பதான் ரேவதி சொல்றாங்க, என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக ஏண்டா இவ பொய் சொல்றாளே அப்படின்னு பாக்குறியா? என்ன பண்றது, நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறது உனக்கு கூட தெரியும். நான் மகேஷ உயிருக்கு உயிரா காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ பல திட்டங்கள் போட்டு என் கழுத்துல தாலி கட்டி இருக்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் மேரேஜே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட நிறைய சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நான் லவ் மேரேஜ் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிருக்கேன். அதுவும் வலுக்கட்டாய கல்யாணம் அப்படின்னு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ரொம்ப கேவலமாவும் அசிங்கமாவும் நினைப்பா. அவ நினைச்சது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவா. சோ அவகிட்ட இருந்து என் தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் அப்படி சொன்னதுனால நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காத. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. நீ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள 1000 இருக்கும், அத நீங்க 1000 பேசிப்பீங்க. அதுல நான் இடையில பேச மாட்டேன். ரேவதி சொல்றாங்க, அது எப்படி உன்னால 24 ஹவர்ஸும் நல்லவ மாதிரியே நடிக்க முடியுது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் நல்லவன்னு சொல்லல, ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி எதுவும் பண்ணல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்பதான் ரேவதி நினைக்கிறாங்க, இவன் நல்லவனா இல்ல நல்லவ மாதிரி நடிக்கிறானா இல்ல கெட்டவனா அப்படின்னு ஒரே கேள்விக்குறியா இருக்காங்க ரேவதி. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, சரி நைட்டு பார்ட்டிக்கு வேற திவ்யா கூப்பிட்டுருக்கா, சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு போறாங்க. கார்த்தி போனதோட மயில் வாகனத்துக்கு போன் பண்றாங்க. மயில் வாகனம் போனை பார்த்துட்டு, மாப்பிள்ள போன் பண்ணிருக்காரே அப்படின்ட்டு போன் அட்டன் பண்றாங்க. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, மாப்பிள்ள எப்படி இருக்கு? அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க ஒன்னும் ஊர் சுத்தி பார்க்க போகல, ஹனிமூன்ல என்ஜாய் பண்ண போயிருக்கீங்க. ரேவதி உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டாளா? நீங்க 2 பேரும் ஹாப்பியா தானே இருக்கீங்க? கார்த்தி சொல்றாரு, என்ன நீங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசுறீங்க, எல்லாத்தையும் எடுத்தும் கௌத்தம் அப்படின்னு நடக்குமா? ரேவதிக்கும் எனக்குமே இந்த கல்யாணமே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு. அப்படி இருக்கையில எப்படி ரேவதி சீக்கிரம் என்ன மன்னிச்சு ஏத்துப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த சாதாரண ஹனிமூனுக்கு எங்க 2 பேரையும் அனுப்பி வச்சா ரேவதி எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படின்னு ஏன் இப்படி தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க? இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் அங்க போயிட்டு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சா என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற ரூம்ல தேவையில்லாம நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணதை பார்த்துட்டு ரேவதி இன்னும் கோவத்துல இருக்கா. அவகிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. ரூமுக்கு வந்ததோட அவ செம்ம காண்டாயிட்டா. இது கேட்டதோட மயில்வாங்கன்னு சொல்றாரு, சாரி மாப்பிள்ள, இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உங்களை அங்க அனுப்பியிருக்க மாட்டோம். நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா ரேவதி கிட்ட நல்ல வார்த்தை சொல்லி ரேவதியையும் உங்களையும் சேர்த்து வச்சிருப்போம். இப்படி உங்க 2 பேரையும் தனியா அனுப்புனாதான் லவ் வரும் அப்படின்னு நினைச்சு உங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி விடுங்க, ரேவதி ஒரு 4 days கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கா, இருக்கட்டும். இது கேட்டதோட மயில்வாங்கன்னு கேக்குறாரு, மாப்பிள்ள இப்பவே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கார்த்தி சொல்றாரு, என்னங்க என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு லாக் பண்றீங்க. மயில்வாகனம் சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மயில்வாகனத்துக்கிட்ட சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள யாரு? மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி ராஜராவ மாப்பிள்ள தான் போன் பண்ணாரு.
இது மாதிரி அவங்க 2 பேரும் ஹனிமூன்ல ஹாப்பியா இருக்காங்களாம். ஏதோ அவங்க ஃப்ரெண்டு திவ்யா வந்திருக்காங்களாம், ரேவதியோட ஃப்ரெண்டு. அவங்க கூட சேர்ந்து கேக் வெட்டி நைட் என்ஜாய் பண்ண போறாங்களாம். அததான் நம்ம மாப்பிள்ள சொன்னாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப அருமை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதிய காமிக்கிறாங்க. நைட் ஆனதோட ரேவதி பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. அப்ப கார்த்திய பார்த்து, ஏய் நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க, நீயும் கிளம்பு. கார்த்திக் கேக்குறாரு, நான் எதுக்காக, எனக்கு தூக்கம் வருது. ரேவதி சொல்றாங்க, என்ன சரியான நேரத்துல என்ன பழி வாங்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, என் ஃப்ரெண்டுக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதையே மெயின்டைன் பண்ணு, தயவு செஞ்சு என்ன பழி வாங்காத. கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே வான்னு சொன்னா வரப்போறேன், அதை விட்டுட்டு ஏன் இப்படி மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி கேக் வெட்டலாமா, அவங்க 2 பேரோட பேர் எழுதி வைப்போம். இது கேட்டதோட திவ்யாவோட ஹஸ்பண்டும், சரிம்மா ஒரு நல்ல யோசனை தான், அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரேவதி ராஜா அப்படின்ட்டு ஒரு கேக்க ரெடி பண்றாங்க. நம்ம ரேவதியும் ராஜாவும் வராங்க. அப்ப ரேவதி நேரா திவ்யாவை பார்த்து, திவ்யா என்ன திவ்யா கேக்கெல்லாம் இருக்கு? திவ்யா சொல்றாங்க, கேக்க மட்டும் தான் பாத்தியா, அதுல இருக்க பேரை பாரு. ரேவதி கேக்குறாங்க, திவ்யா என்ன இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ற? அப்ப திவ்யா சொல்றாங்க, ரேவதி இது எல்லாமே ஸ்வீட் மூமெண்ட்ஸ் தெரியுமா, இது எல்லாமே நீ மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்வீட் மூமெண்ட்ஸ். இங்க பாரு, நீயும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கேக் வெட்டினா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், 2 பேருமே சேர்ந்து கேக் வெட்டுங்க. இது கேட்டதோட ரேவதியும், ஏண்டி இதெல்லாம்? அப்ப திவ்யா சொல்றாங்க, ரேவதி கேக் வெட்டு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறாங்க. அப்ப திவ்யா டக்குன்னு, ஏ ரேவதி ஒரு நிமிஷம் பொறு, நீ மட்டும் கேக் வெட்ட சொல்லல, உன் ஹஸ்பண்டும் சேர்ந்து கேக் வெட்டுங்க, ஒருத்தர் ஒருத்தர் கை பிடிச்சிக்கிட்டு கேக் வெட்டுங்க. இது கேட்டதோட நம்ம ரேவதியும் நேரா கார்த்திய பார்க்க, கார்த்தி அப்படியே பதட்டத்திலே ரேவதியோட கையை பிடிக்கிறாரு. ரேவதியோட கையை பிடிச்சி கேக் வெட்டுறாங்க. அப்ப ரேவதி டென்ஷன் ஆகுறாங்க, இருந்தாலும் வெளியில காமிச்சுக்கல. அப்புறம் கேக் வெட்டி முடிச்சதோட திவ்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, இது கூட நான் சொல்லணுமா, 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா திவ்யா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். திவ்யா கேக்குறாங்க, அப்புறம் என்னடி, அந்த கேக்கை எடுத்து அவருக்கு ஊட்டி விடு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க. திவ்யா சொல்றாங்க, என்ன சார் உங்களுக்கு அடுத்து நான் சொல்லணுமா, நீங்களும் உங்க மனைவிக்கு கேக் ஊட்டி விடுங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து நம்ம ரேவதிக்கு ஊட்டி விடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு திவ்யா வந்து கை தட்டுறாங்க, நீங்க 2 பேருமே ரொம்ப சூப்பரா ஒரு பர்ஃபெக்டான ஜோடி மாதிரி இருக்கீங்க, எனக்கே ரொம்ப பார்க்கறதுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மாயா இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்ததோட இந்த ரேவதியும் ராஜாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க போலயே. இந்த ரேவதி இப்படி வலியுறா புருஷனை பார்த்து, விடக்கூடாது, இத்தனை நாள் இவ மகேஷா தானே லவ் பண்ணா, என்ன திடீர்னு இவ பாட்டுக்கும் இப்ப இவன் பின்னாடி போயிட்டு இருக்கா, விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல ஜூஸோட சேர்த்து மயக்க மருந்த கலந்து நேரா அந்த சர்வன்ட் கிட்ட கொடுத்து விடுறாங்க. சர்வன்ட் என்ன பண்றாருன்னா, மாயாவை பார்த்து இதை யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த நிக்கிறாளே ரேவதி, அவகிட்டதான் இதை கொடுக்கணும், வேற யாருக்கும் இதை கொடுத்துறாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொண்டாந்து ரேவதி கிட்ட அந்த ட்ரிங்க கொடுக்கறாங்க. கார்த்தி சொல்றாரு, யாரு கொடுத்தது? அவர் சொல்றாங்க, சார் இது நாங்க எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏய் என்ன, நான் எது குடிக்கணும் எது குடிக்க கூடாது அப்படின்னு நீ தான் டிசைட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கி அதை குடிச்சிடுறாங்க. அதை குடிச்சதோட ரேவதிக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்ப ரேவதி டக்குன்னு மயங்கி விழ, இத பார்த்ததோட கார்த்தி ஷாக் ஆகி ரேவதிய கூட்டிட்டு வராங்க. ரேவதிய கூட்டிட்டு வந்துட்டு ரூமுக்குள்ள படுக்க வைக்கிறாங்க. அப்ப திவ்யா கேக்குறாங்க, என்னாச்சு இவளுக்கு? அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னன்னு தெரியல மேடம், அவங்க ஜூஸ் குடிச்சதோட இப்படி ஆயிட்டாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, அந்த சர்வன்ட் என்ன ஜூஸ் கொடுத்தான்னு தெரியல, சரி ஓகே சார், இது மாதிரி ரேவதிய பாத்துக்கிடுங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வாந்தி எடுத்ததுனால அப்படி ஒரு மாதிரி இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணிட்டு போங்களேன். இது கேட்டதோட அந்த திவ்யாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கார்த்தி சோஃபால படுத்திருக்காரு. அப்ப ரேவதி மறுநாள் காலை எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ரேவதி சுடிதார் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப
ரேவதி நேரா கார்த்திய பாக்குறாங்க. கார்த்தி ரூம்ல படுத்து கிடக்குறத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரேவதி அங்க என்ன வந்துட்டு ராஜா எந்திரி அப்படின்னு சொல்ல கார்த்தி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ரேவதிய பார்த்து உடம்பு இப்ப சரியாயிச்சா, பரவாயில்லையா? அப்ப ரேவதி கேக்குறாங்க, சின்ன காரியம் பண்ணிருக்க, எனக்கு ஜூஸ்ல என்னத்தையும் கலந்து கொடுந்து என்ன வந்துட்டு ஏமாத்திட்டியல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்புறம் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருக்கு? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அவசரப்பட்டு கத்தாதீங்க, உங்க ஃப்ரெண்டு திவ்யா தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனாங்க. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, ஏய் நீ சொல்றத நம்புன்னு நினைக்காத, கார்த்தி சொல்றாரு இங்க பாருங்க அதான் உண்மை, வேணா உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு கேட்டுக்கிடுங்க. அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு நேரா திவ்யாவை போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, திவ்யா நேத்து நைட்டு என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, ஏய் நேத்து நைட்டு உனக்கு என்ன ஆச்சு? எவ்வளவு மோசமா தெரியுமா பிஹேவ் பண்ண? பாவம் உன் புருஷன் எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்ணாரு, ஆனா உன்னை சுத்தமா அவரால் சமாளிக்கவே முடியல தெரியுமா? பாவம் அவரு. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரேவதி, அப்படி நீ என்னத்தான் குடிச்சு தொலைஞ்ச? அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னடி சொல்ற? திவ்யா சொல்றாங்க, ஆமா அந்த இடத்துல உன் மானமே போக பாத்துச்சு, நல்ல வேலை உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போயிட்டாரு, இல்லைன்னா எல்லாரும் உன்னை கேவலமா பேசிருப்பாங்க. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி அங்க என்ன வந்துட்டு கார்த்தி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. கார்த்தி சொல்றாரு, இதே மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன அவசரப்பட்டு தப்பா நினைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு, இப்பயாவது புரியுதா நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி சரி நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா எப்படி எனக்கு மயக்கம் வந்துச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்திக்கு நினைப்பு வருது, மாயா இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க, கண்டிப்பா அவங்கதான் ஏதாவது பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. கார்த்தி இங்க இருந்து போறாரு. போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட யாராரு தங்கியிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மேனேஜர் சொல்றாரு, சார் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அதை நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. ஆனா அவரு சொல்ல மாட்டேன்னு சொன்னதோட நம்ம கார்த்தி அவர் ஃப்ரெண்டு சரவணனுக்கு போன் பண்றாங்க. அவரு போலீஸ். சரவணன் கேக்குறாரு, கார்த்தி என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, சார் இது மாதிரி ஒரு ரெசார்ட்ல வந்துட்டு எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, யாராரு தங்கியிருக்காங்கன்னு போய் கேக்குறதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு. சரவணன் சொல்றாரு, போனை கொடுங்க அப்படின்னு சொன்னதோட அந்த மேனேஜர் கிட்ட போனை கொடுக்குறாங்க. மேனேஜர் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார். சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், அந்த அந்த இடத்துல ராஜான்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவர்கிட்ட அந்த ரெசார்ட்ல எத்தனை பேர் தங்கியிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயில் கொடுங்க. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில கொடுக்குறாங்க. கார்த்தி அந்த டீட்டெயில பாக்குறாரு. பார்த்துட்டு கரெக்டா அதுல மாயா வந்துட்டு என்ட்ரி ஆகியிருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு இந்த ரூம்ல இப்ப ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்க மேனேஜர் சொல்றாரு, ஆமா சார் ஒரே ஒரு லேடி மட்டும் தங்கியிருக்காங்க. கேட்டதோட கார்த்தியும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா வராரு. இன்னொரு பக்கம் கார்த்தி இங்க இருந்து வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருங்க நேத்து உங்க ஜூஸ்ல யாரோ மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, மாயா. இது கேட்டதோட ரேவதி சிரிக்கிறாங்க. இங்க பாரு இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்றதுக்கு இருக்கிற நீ. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க நான் ரெசார்ட்ல உள்ள என்ட்ரிய நான் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல மாயான்னு என்ட்ரி ஆகிருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க எத்தனை மாயாவோ இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி தங்கி இருப்பாங்க. கார்த்தி சொல்றாரு, அப்ப மாயா மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க அவங்க இங்க தங்கியிருக்காங்க. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, அவங்க எதுக்காக தங்கியிருக்கணும்? கார்த்தி சொல்றாரு, ஏன்னா மகேஷ கடத்தினது நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்க கூட நான் சேர்ந்து வாழ்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, எப்படியாவது 2 பேரையும் பிரிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது தெரியாம நீங்க அவங்கள நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சான்ஸா இருக்கு. இங்க பாருங்க நான் சொல்றது எல்லாமே உண்மை, மாயா பக்கத்து ரூம்ல தான் தங்கியிருக்காங்க, நம்ம 2 பேருமே ஹாப்பியா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் நீங்க நம்புவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரேவதி சொல்றாங்க, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, சரி நான் வெளில போறேன் அப்படின்ட்டு போறாரு. அப்ப ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு பக்கத்து ரூம கதவை தட்டுறாங்க. மாயா கேக்குறாங்க, இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்ட்டு. யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதிக்கு இந்த குரல் காதுல விழுகுது.
அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம வந்துட்டு போயிட்டு நின்னா கண்டிப்பா அவ வேற ஏதாவது பிளான் பண்ணுவா, நம்ம போயிட்டு ஒளிஞ்சுப்போம் அப்படின்ட்டு ரேவதி கதவை தட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மாயா வந்துட்டு யார் அது கதவை தட்டுறது அப்படின்ட்டு வெளில வந்து பாக்குறாங்க. பார்த்தா மாயா நிக்கிறத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க ஏழை ஏழைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கடைசியில இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சு போயிருது. அப்ப ரேவதி சொல்றாங்க, இவ சாதாரண ஆள் இல்ல, கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா சொன்ன மாதிரி இவ சரியான கேடி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி அங்கேருந்து போயிட்டு நேரா கார்த்தியை பாக்குறாங்க. பார்த்துட்டு, நீ சொன்ன மாதிரியே மாயா பக்கத்து ரூம்ல தங்கியிருக்காங்க, ஆனா அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாளும் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், சாரி. இன்னொரு பக்கம் மாயா வந்து கதவை திறந்து பார்த்துட்டு, தேவையில்லாம யாரோ கதவை தட்டினாங்க, ஆனா யாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு மாயா அங்கேருந்து மறுபடியும் ரூமுக்குள்ள போறாங்க. அவங்க போனதோட மாயாவுக்கு ஒரே குழப்பம், ஒருவேளை அந்த டிரைவர் ராஜாவா இருப்பானோ அப்படின்னு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, சரி சந்திரா மேடத்துக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம் அப்படின்ட்டு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, அந்த ரெசார்ட்டுக்கு போயாச்சுல்ல? மாயா சொல்றாங்க, அதெல்லாம் போயிட்டேன் மேடம். இங்க இந்த டிரைவர் ராஜா இருக்கான்ல, அவன் வந்து எப்படியாவது அவனை வந்து இந்த ரெசார்ட்டை விட்டு துரத்தணும், அப்பதான் ரேவதியை என் வழிக்கு கொண்டுட்டு வரலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு என்ன ட்ரை பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் அனுப்புறேன். இது கேட்டதோட அந்த மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மாயா இதை கேட்டுட்டு சந்திரா எடுத்துக்கிட்ட, நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை விட ட்ரிபிள் அமௌண்ட்டாவே சொல்லுவோம், அப்பதான் நம்மளுக்கும் கொஞ்சம் கை செலவுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, நீ சொன்னது சரிதான், பக்கத்து ரூம்ல மாயா தங்கியிருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, எப்பயாவது புரியுதா? ரேவதி கேக்குறாங்க, அவங்க எதுக்காக தங்கியிருக்காங்க அப்படி, நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பதானே உங்களை மறுபடியும் மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அவங்க நினைச்ச மாதிரி சொத்தை எல்லாம் எடுத்துக்க முடியும். இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மகேஷ் என்ன உண்மையா காதலிக்கலையா? கார்த்தி சொல்றாரு, ஆமா, உண்மையா காதலிச்சிருந்தா எதுக்காக அவங்க உங்களை ஏமாத்த போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் உங்ககிட்ட இந்த சொத்தை எழுதி வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான், உங்களை அனாதை ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமும். இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரேவதிக்கு மாயாவை பத்தின கேடுத்தானே தெரிய வரும். அன்னைக்கு நம்ம ரேவதி எந்த அளவுக்கு கவலைப்பட போறாங்க, அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடெல்லாம் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.